அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/5/2026 சனிக்கிழமை மதியம் 1:30 வரை விசாகம் நட்சத்திரம். ஒரு திருப்தி, மனதிலே திருப்தி. அந்த மனம் திருப்தி அடைந்தால்தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். குறைவாக கிடைத்தாலும் அதை நிறைவாக எண்ணுகின்ற நபர்களும் உண்டு. நிறைவாக கிடைத்தாலும் அதை குறைவு என்று எண்ணுகின்றவர்கள் பலர். இப்போது சொல்லுவார்கள், ஒருவனுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தால் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் 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 என்று தான் நினைப்பான். கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும், இன்னும் பணத்துக்காக அலைவான். இது ஆசையினுடைய அவலம். ஆனால் உணவு, நீங்கள் கொல்லும் அளவிற்கு உணவு கிடைத்துவிட்டால் அதற்கு பிறகு உண்ண முடியாது, திருப்தி கிடைத்துவிடும். இந்த வித்தியாசம் மற்ற இடங்களில் அவரவர் குணத்திற்கு ஏற்றாற்போல் அமைகிறது. போதும் என்ற திருப்தி அடைகின்ற நபர்கள் உணவை சாப்பிடுகின்றவர்கள் போல, இன்னும் இன்னும் என்று வேண்டுகின்றவர்கள் பணத்தை அனுபவிக்க காட்டுகின்ற விருப்பம் போல. இதுதான் தத்துவம். உங்களுக்கே புரியும் இதை பற்றி. இந்த போதும் என்ற மனமும் எளிதில் திருப்தி அடைந்து சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு எது போன்ற அமைப்பு வேண்டும் பார்ப்போம். 9க்கு உடையவன் எந்த இடத்தில் நின்றானோ அந்த இடத்துக்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று 10க்கு உடையவனோடு சேர்ந்து லக்கணத்தை பார்த்தான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அவன் இருந்த இடம் அந்த ராசிக்கு உடையவன் ஆட்சியோ உச்சமோ பெற்று வலுத்து இருக்க அவனோடு 10க்கு உடையவன் சேர்ந்து லக்கணத்தை பார்க்க அவனுக்கு குறைவாக கிடைத்தாலும் கூட அதில் ஒரு நிறைவை காண்பான். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க அவனால் இயலும். இதற்குண்டான காரணத்தை பார்ப்போம். பாக்கியாதிபதி என்று சொல்லப்பட்ட 9 இடத்துக்கு உடையவன் எந்த இடத்தில் இருந்தானோ அந்த இடத்தின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்க வேண்டும். இதில் மற்ற ஸ்லோகங்களை விட ஒரு வித்தியாசமான ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? 9க்குடையவன் ஆட்சி உச்சம் என்று தான் நாம் இதுவரை பார்த்து கொண்டே வந்தோம். ஆனால் இந்த விஷயம், இந்த ஸ்லோகம் 9க்கு உடையவன் எந்த வீட்டில் அமர்ந்தானோ அந்த வீட்டுக்கு உடையவன். ஆக எந்த வீட்டில் ஒரு கிரகம் அமர்கின்றதோ அந்த வீட்டினுடைய அம்சமும் கவனிக்கத்தக்கது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆட்சி உச்சம் பெற்று வலுத்திருக்க, அப்படி வலுத்து 10க்கு உடையவனோடு இணைந்து, தொழில் ஸ்தானாதிபதியோடு இணைந்து லக்கணத்தை பார்த்தார். லக்கணத்தை பார்த்தார் என்று சொன்னால் 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். இந்த இரண்டும் கெட்டுப்போகாத நல்ல ஸ்தானங்கள். ஒன்று புகழ், இன்னொன்று சுகம். இந்த சுகத்தை சாதாரணமாக குறைவாக கிடைத்தால் கூட நிறைவாக எண்ணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏற்பட்டு விடும்.
இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் 9க்கு உடையவன் யார் வீட்டில் இருந்தானோ அவன் அந்த வீட்டுக்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க. 9ஆம் வீடு 10ஆம் வீடு 10க்குடையவனோடு இணைந்து லக்கணத்தை பார்க்க அவன் போதுமென்ற மனமே பொன்செய் விருந்து என்ற இலக்கணத்திற்கு உட்பட்டவனாக இருந்து சந்தோஷமாக இருப்பான். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மை பயக்கும் பார்ப்போம். கேட்டை, பூராடம், சதயம், உத்திரட்டாதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதுவும் மதியம் 1:31 வரை இது பேசும். அந்த காலகட்டம் வரை யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, வெளியிலிருந்து உதவி கிடைக்கிறது. அந்த உதவி எந்த ஒன்றை நீங்கள் மிகவும் விரும்புகின்றீர்களோ அந்த ஒன்றை பெற்றுத்தருவதாக இருக்கும். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அங்கீகார குறைவு என்று காட்டுகிறது. மறுபாதி அங்கீகாரம் கிடைத்து பெருமைப்படுத்தப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள். எதிர்பாரா ஒரு சோதனை வந்து ஆரம்பத்தில் சற்று தடுமாறி அதன்பின் சுதாரித்து அதை நீக்குகின்ற முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரே ஒரு விஷயத்தில் தான் கவனம். நீங்கள் முடிவெடுக்கும் விஷயத்தில் கவனம் வேண்டும். ஏனென்றால் எது சரியில்லையோ, எது தோல்வியை தருமோ அதை எடுக்கப்பட வேண்டிய நல்ல முயற்சி என்று நீங்கள் கருதக்கூடும். அப்படி காட்டுகிறது இந்த நாள். எனவே முடிவெடுப்பதில் மிக மிக கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது திறமையை காட்டி எதை பெற்றால் உங்களுக்கு உயர்வோ அதை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். ஒரு விஷயத்தில், ஒரு வழியில், ஒரு நூதன முறையில் வேலை செய்கிறீர்கள். நல்ல லாபத்தை கொடுக்கிறது. ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில் அடுத்தடுத்து அதே முயற்சியை கையாளுகின்றீர்கள். கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இது எவ்வப்போது ஏற்படும்? மதியம் வரை வெற்றியும் மதியத்திற்கு பிறகு தோல்வியும் என்று காட்டுகிறது. எனவே கவனம். துலாம் ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதலில் என்ன செய்தாலும் தோல்வி தோல்வி என்று வருகிறது. தொடர்ந்து முயற்சி ஆற்றுகின்றீர்கள் வேறு வழியின்றி. மதியத்திற்கு பிறகு தொடர் வெற்றி. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது.
விருச்சக ராசி அன்பர்களே, உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள், நல்ல நாள். உயர்த்தி கொள்வது எப்படி? பேச்சாலும், உங்களது அருமையான செயலை காட்டியும், பேச்சாலும் செயலாலும் உங்களை காட்டி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நாளைய தினம் எத்தகைய முயற்சி நமக்கு இருத்தல் வேண்டும், எது இருந்தால் நாம் முன்னேறலாம் என்பதில் ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். மதியம் வரை பண வரவு, மதியத்திற்கு பிறகு அத்தனையும் செலவு. எனவே மதியத்திற்கு பிறகு கூடுதல் கவனம் தேவை, இழப்பை தடுக்க. கும்பராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனத்தால், உங்களது திறமையால் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். தொழில் சாணத்தில் உங்களது செயலில் ஒன்று வெற்றி ஒன்று தோல்வி, ஒன்று வெற்றி ஒன்று தோல்வி என்று மாறி மாறி வருவதாக காட்டுகிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.